ஓகே ரைட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம் ஆட்டோமொபைலில் ரெப்பிட் ரிவிஷன் ஏரியாவில் நிற்கும். ரெப்பிட் ரிவிஷனில் இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஏரியா வந்து குளிர்த்தல் தொகுதி. வாகனத்தில் எப்படி குளிர்த்தல் நடக்குது, ரைட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் மாடல் கேள்வியை பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை பார்த்து அதுக்கான விளக்கத்தையும் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். வளமே மாதிரி டிஸ்பிளே என்ன செய்யும், உங்களுக்கு கேள்வி வரும், ரைட், பார்த்துக்கோங்க, பார்த்து என்ன செய்யுங்க எழுதுவாங்க, ரைட். இப்போ என்ஜின் குளிர்த்த தொகுதியில், ரைட், கேள்வி பேப்பர் எடுத்து பாருங்கள். என்ஜின் குளிர்த்த தொகுதியில் முதலாவது கேள்வி, என்ஜின் குளிர்த்த தொகுதியில் முதலாவது கேள்வி, இயங்கும் மோட்டார் வாகனம் ஒன்றின் வேலை எஞ்சுகிற ஒரு மோட்டார் வாகனத்தில், ரைட், இயங்கும் வாகனம் ஒன்றின் என்ஜினை குளித்துவதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக சொல்லி எஞ்சிக்கு கேள்வி வந்திருக்கு, ரைட். அப்போ ஒரு இன்ஜின் ஓடிக்கிற ஒரு மோட்டார் வாகனத்துக்கு இன்னத்துக்கு குளித்த தொகுதி வேணுமா இது சொல்லி கேட்டுருக்கீங்க. நாம் அதுக்கான என்ன ஆன்சரை பார்க்க போகிறோம், என்ன ஆன்சர் நினைக்கிறோம் பார்க்க போகிறோம், ரைட். இப்போ பாருங்கள், ஒரு வாகனம் ஓடணுமா இருந்தால் மெயினாக என்ன தேவை, முதல் என்ஜின் வேணும். என்ஜினுக்குள்ளே ஸ்ட்ரோக் நடக்கணும், அடிப்பு நடக்கணும். அப்போ என்ஜினுக்குள்ளே ஸ்ட்ரோக் நடக்கணுமா இருந்தால் என்ன நடக்கணும், உங்களுக்கு வெடிப்பு நடக்கும். வெடிப்பு நடந்தால் என்ன உருவாகும், ஹீட் உருவாகும். முதலாவது விஷயம் பவர் உருவாகும், அடுத்து என்ன ஹீட் உருவாகும். அப்போ வெடிப்புங்கிற உதாரணம் நடந்து விட்டு சும்மா இருக்கிறது இன்ஜினில் டிகட்டாக இல்லை, தொடர்ந்து அந்த வெடிப்பு நடந்துக்கே இருக்கும் இன்ஜினில், ரைட். அப்போ என்ஜினில் தொடர்ந்து அந்த வெடிப்பு நடந்துக்கே இருக்கிறதுனால என்ஜின் என்ன செய்யும், ஹீட் ஆகும். என்ஜினில் ஹீட் ஆகிறது என்ஜின் ஃபங்க்ஷனுக்கு மெயினான ஒரு விஷயம், ரைட். அப்போ என்ஜின் ஹீட் ஆகிறது என்ஜினுக்கு ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீற அமிதம் நஞ்சுங்கிற மாதிரி குறிப்பிட்ட அளவு ஹீட்டுக்கு மேலே போனிக்கின்றா என்ஜினுக்கு இருக்கிற சின்ன சின்ன மெட்டல் பார்ட்ஸ் வந்து பழுதடை. அதுக்காக நாம் என்ன செய்யணும்னா என்ஜினில் இருக்கிற அந்த ஹீட்டான சூடு என்ன செய்யணும், எப்படி நான் வலிந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கு. என்ஜினில் இருந்து உறிஞ்சி எப்படி நான் அந்த சூட்டை குறைக்க வேண்டிய தேவைக்கு நம்ம என்ன செய்கிறோம், உள்ளாக்கப்படுறோம். எல்லாம் ப்ராப்ளம் சொல்வீங்க இல்லைங்களா, ரைட். அப்போ என்ன செய்ய போகிறோம், இதுலேருந்து வாரதை உறிஞ்சி அகற்ற போகிறோம். அதுக்காகத்தான் என்ன தேவை, என்ஜினுக்கு என்ஜின் குளிர்த்தல் தொகுதி தேவை. கிளியரா, ரைட். அப்போ ஆன்சர் எழுதுங்க. இப்போ ஆன்சர் எழுதுங்க. என்ஜின் தொழிற்படும் போது, என்ஜின் தொழிற்படும் போது என்ஜின் தொழிற்படும் போது பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தியில், பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தியில் என்ஜின் தொழிற்படும் போது பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தியில் பெரும்பாலான பகுதி, பெரும்பாலான பகுதி அவ்வெஞ்சினின் மூலமாகவே, அவ்வெஞ்சினின் மூலமாகவே அவ்வெஞ்சினின் மூலமாகவே வினைத்திறனான முறையில் பயன்படுத்தப்படுகிறது, வினைத்திறனான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ரைட். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. மிச்சமாக வர வெப்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு எழுத போகிறோம், சரியா, ரைட். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. மீதமான வெப்ப சக்தி, மீதமான வெப்ப சக்தி, மீதமான வெப்ப சக்தி என்ஜினுக்கு, என்ஜினுக்கு பாதக விளைவை ஏற்படுத்துவதனால், பாதக விளைவை ஏற்படுத்துவதனால், பாதக விளைவை ஏற்படுத்துவதனால் வெப்பத்தை, அவ்வெப்பத்தை தனியான முறை ஒன்றில், தனியான முறை ஒன்றின் மூலமாக, அவ்வெப்பத்தை தனியான முறையொன்றின் மூலமாக
வலிந்து அகற்றுதல் வேண்டும். தனியான முறை மூலமாக வலிந்து அகற்றுதல் வேண்டும். வலிந்து அகற்றுதல் வேண்டும். இதற்காகவே என்ஜின் குளிர்த்தல் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. என்ஜின் குளிர்த்தல் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. என்ஜின் குளிர்த்தல் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. என்ஜின் குளிர்த்தல் தொகுதி அமைக்கப்பட்டுள்ளது. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ ரெண்டாவது விடையை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லிக்கி? என்ஜினில் பிறப்பிக்கப்படும் வெப்ப சக்தியின் பயனுறுதி வாய்ந்த பயன்பாட்டையும் வெப்ப இழப்பையும் வகைப்படுத்துக சொல்லி. அப்போ என்ஜினில் உற்பத்தி ஆகிற அந்த வெப்பத்தை என்னென்னதுக்கு பயனுறுதி வாய்ந்ததாக பயன்படுத்தப்படுது, எப்படி அது லொஸ்ட் ஆகுது சொல்லி எழுதட்டாம். ரைட். அப்போ நாம் என்ன செய்வோம், அதை ரைட். ஃபர்ஸ்ட் எப்படின்னு தெரியுன்னா, உதாரணமாக ஒரு என்ஜினில் 100% வெப்ப சக்தி வருதுன்னு வைப்போம். வார 100% எடுப்போம். சரியானே? வெப்ப சக்தி 100% வெப்ப சக்தி வருதுன்னா, இந்த 100%ல் 25% என்ஜின் ரன் ஆகிறதுக்கு தேவைப்படும். விளங்கிட்டா? என்ஜின் பயனுறுதி வாய்ந்த செயற்பாடுக்கு தானே என்ஜின் பயன்படுத்துறதுக்கு இந்த 100%ல் 25% வெப்பம் தேவைப்படும். விளங்கிட்டா? ரைட். அப்போ 25% என்ஜினின் பயனுறுதி வாய்ந்த செயற்பாட்டுக்கு என்ன செய்யும்? பயன்படுத்தப்படும். எனக்கு 100ல் 25% எனக்கு யூஸ் பண்ணப்படும். என்ஜின் பயனுறுதி வாய்ந்த செயற்பாடு யூஸ் பண்ணப்படும். சரியா? ரைட். இதில் 40%, சரியானே? 40% என்ன நடக்கும்னா, என்ஜின்லேருந்து வெளியிடப்படுற வாயுக்கள் இருக்கு தானே, எக்ஸோஸில் வர புகை, அந்த புகையோட ஷூட்டில் எவ்வளோ போகுமா? என்ஜினில் உற்பத்தி செய்கிற 40% ஹீட் வந்து அந்த என்ஜின் புகையில் வெளியாகுமா? விளங்கிட்டா? ரைட். அப்போ இந்த 40% வந்து வெளியிடப்படும் வாயுக்கள் மூலமாக சரியா? இதில் 5% எதால் தெரியுமா உறிஞ்சப்படும்? 5% எதால் உறிஞ்சப்படும் சொன்னால், ரைட், ஒன்றும் இல்லை, காப்பிரைட் வர நான் பிரச்சனை. ரைட், சரியா? 5% எதுக்குன்னு சொன்னா, என்ஜினில் இருக்கிற உராய்வு நீக்கிருக்கு தானே, ஒயில். என்ஜின் ஒயிலுக்குன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ஜினை சுற்றி ஒயில் ஓடும். இன்ஜின் இருக்கிற பார்ட்ஸுக்குள்ள எல்லாம் ஒயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒயிலால் 5% என்ன செய்யப்படுமா? ஹீட் உறிஞ்சப்படுமா? விளங்கிட்டா? ரைட். அப்போ எழுதுங்க, உராய்வு நீக்கி எண்ணெய் மூலமாக ரைட், ஃபைன். அடுத்தது இவ்வளோத்தையும் தவிர மேலதிக வெப்பம் எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னால் 30%. விளங்கிட்டா? அப்போ மேலதிக வெப்பம் வந்து 30%. மேலதிக வெப்பம் வந்து எத்தனை? 30%. விளங்கிட்டா? 25 எத்தனை? 30. 30 40 எத்தனை? 70. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு? இந்த 30. இந்த 30% மேலதிக வெப்பத்தை தான் நாம் என்ன செய்யணும்? குளிர்ந்த தொகுதியை பயன்படுத்தி வெளியாக்கணும். விளங்கிட்டா? ரைட். அப்போ இதை என்ன செய்யலாம்?
ரெண்டாவதுக்கு விடையா எழுதி கொள்ளலாம். அதுக்கு விடையா எழுதி கொள்ளலாம். ஓகே ரைட்ஸ். மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி என்ன செஞ்சுன்னா என்ஜினில் வெப்ப சக்தி எவ்வாறு பிறப்பிக்கப்படுகிறது என்பதை சுருக்கமாக விளக்குக. என்ஜினில் வெப்ப சக்தி எவ்வாறு பிறப்பிக்கப்படுகிறதை சுருக்கமாக விளக்கட்டாம். அப்போ சுருக்கமாக விளக்க கண்டுச்சுன்னா நீங்கள் சுருக்கமாக கொடுத்தா போதும். என்ஜினில் வெப்பம் எப்படி உருவாகுது? இதால் உட்தகனத்தின் மூலமாக இல்லை, என்ஜினுக்குள்ள தகனம் நடக்கிறதுனால என்ன செய்யுது? வெப்பம் வந்து பிறப்பிக்கப்படுது. அப்போ நீங்கள் அதை எழுதின காணும். அப்போ எழுதுங்க, என்ஜினுள் நிகழும் எரிபொருள் உட்தகனத்தின் மூலமாக வெப்பம் பிறப்பிக்கப்படுகிறது. ஓகே ரைட். இப்போ என்ன செய்யலாம்? நாலாம் கேள்வியை பார்க்கலாம். நாலாம் கேள்வி என்னவென்றால், மோட்டார் வாகன என்ஜின் ஒன்றில் குளிர்த்தல் மேற்கொள்ளப்படும் முறைகளை குறிப்பிடுக. ரைட். மோட்டார் வாகன என்ஜினில் குளிர்த்தல் எப்படி நடக்குது சொல்லி கேட்டி. அவங்களுக்கு தெரியும், மோட்டார் வாகன என்ஜினில் வந்து 2 டைப்பான குளிர்த்தல் இருக்கும். ஒன்று வந்து வளி குளிர்த்தல், ரெண்டாவது வந்து என்ன? திரவ குளித்தல். அப்போ வளி குளித்தல்னா என்ஜினை மேற்பரப்பை பெருசாக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணிப்பான்? வின்ஸ் யூஸ் பண்ணிப்பான். இப்போ உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு இது என்ஜினை மேற்பரப்புன்ற எவ்வளோதான என்ஜின். இதை மேற்பரப்பை கூட்டுறதுக்காக என்ன செய்வான்? விடத்தை ஒரு வின்ஸ் மாதிரி இப்படி உருவாக்கிப்பான். ரைட். அப்போ இளைமணிக்குள்ள இருக்கிற மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். அப்போ மேற்பரப்பை பெருசாகினா இதில் இருக்கிற ஹீட் இதுக்கும் போகுது. அப்போ இதால் காற்று பட்டு வரக்கூடாது. என்ன செய்யும்? மேற்பரப்பு கூட டக்குன்னு கூலாகும். திரவமுல குளித்தல் என்ன செய்யுன்னா, என்ஜின் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்கிறேன்? என்ஜின் பிளான் வியூ வரைகிறேன். பொடிட்டு நல்லா பார். இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்கிறேன்? ஒரு என்ஜின் பொடி இப்படின்னு எடுப்போமே. ஃபைன். வடத்தொரு இருக்கு, வடத்தொன்றிக்கு துளைகள். இந்த துளையை சுற்றி உங்களுக்கு தெரியும், வடத்தையெல்லாம் இப்படி ஓட்டமாக இருக்கும். கண்டிப்பீங்க வடத்தையெல்லாம் இப்படி இருக்கும். இது என்னன்னு வச்சிங்கன்னா, உள்ளுக்கு நீர் ஓடக்கூடிய துளைகள். அப்படியே நீர் கோயிலுக்குன்னு இருக்கும். இது என்ன செய்யும்டா, இந்த பிஸ்டனை சுற்றி ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இந்த தண்ணியை எடுத்துக்கு வந்து முன்னுக்கு ரேடியேட்டருங்கிற ஒரு ஆள் இருப்பார். நீங்கள் கண்டிருப்பீங்க. எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இப்போ ஒரு துண்டு எடுப்போமே. மேலுக்கு ஒரு பைப், கீழுக்கு ஒரு பைப். இந்த பைப்பை நான் என்ன செய்கிறேன்? இப்படி கனெக்ட் பண்ணுறேன். சரியா? இப்படி என்ன செய்கிறேன்? கனெக்ட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ரைட். இப்போ மெயினான விஷயமே தான். இப்போ தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதால் சூடான தண்ணியை அனுப்புகிறேன். அனுப்பி அந்த சூடான தண்ணி என்ன செய்யும்? இந்த பைப்புக்குள்ள இறங்கி கீழுக்கு வந்து சேரும். இப்போ இதுக்கடையில் என்ன செஞ்சுப்பான்டா, தகடை மடித்து இல்லை பராமரி வச்சு. இப்போ என்ன செய்யுது? மேற்பரப்பு கூடுதா இல்லையா? பார், மேற்பரப்பு என்ன செய்யுது? கூடுது. இப்போ மேற்பரப்பு கூடின்னு வச்சுருந்தா, இப்போ இந்த கம்பி சூடாகிறதோட சேர்த்து இந்த கம்பியோட டச்சில் இருக்கிற இந்த வின்ஸ் மேலே செய்ய உள்ளிக்கிற அந்த தகடு மேலே மடிச்சிக்கிற தகடும் சூடாகும். அப்போ தகடுற மடிப்போட எண்ணிக்கையும் கூட பரப்பும் கூடன்றதுனால வானத்தில் முன்னுக்கு மிக்கிறதுனால வானம் முன்னோக்கி போகக்கூடாது. எதிர்காற்று என்ன செய்யும்? அதில் படும். அப்போ எதிர்காற்று அதில் படுறதுனால டக்குன்னு என்ன செய்யும்? கூல் டவுன் ஆகும். அப்போ மேலுக்கு சூடான தண்ணி கீழுக்கு இறங்கிட்டு வந்தாலுமே என்ன நடக்க போகுது? இன்ஜினை சுற்றி போகிறதுனால அந்த சூடான தண்ணி என்ன போகுது? இன்ஜின் ஹீட் வெப்பத்தால் வரதுனால தண்ணி சூடாக போகுது. ரைட். கூலண்ட் வந்து சூடாக போகுது. அந்த கூலண்ட் வந்து என்ன செய்ய போகுது? நம்மளோட ரேடியேட்டருக்கு மேலுக்கு வரப்போகுது. அந்த ரேடியேட்டருக்கு மேலே என்ன செய்யும்? நம்மளோட அந்த வால்வுகள் இருக்கும். ரைட். இப்போ நான் அது சொல்ல வரல, டிரெக்டான ஃபங்க்ஷனை சொல்ல வரேன். சரியானே? இப்போ என்ன நடக்க போகுது? இதுக்குள்ள வந்து ரேடியேட்டர் மூலமாக மேலே ஹீட்டான தண்ணி வந்து கீழுக்கு இறங்கி போகக்கூடாது. அந்த ஹீட் வந்து இது கடையில் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால எப்படி அந்த இதில் வின்ஸ் அந்த தகட்டில் கூலான காற்று போடக்கூடாது. டக்குன்னு கூல் டவுன் ஆகி கீழுக்கு என்ன செய்ய போகுது? கூலான காற்று வந்து இந்த தண்ணி வந்து என்ன செய்ய போகுது? சேரப்போகுது. இந்த தண்ணி திரும்பி எங்கே போகும்? என்ஜினுக்குள்ளே போகும். அப்போ என்ன செய்யும்? என்ஜின்
ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகும். திரும்பி சூடான நீங்கள் வரப்போது இதுக்கு மேலுக்கு வரப்போது. இதே ஃபங்க்ஷன் ரொட்டேஷன் நடக்கும். இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வழக்கம். விளங்கிட்டா? என்ஜின் குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையிலே இருக்காம். என்ஜின் ஓவர் ஹீட் ஆகலை. சரியானே? என்ஜின் ஃபங்க்ஷனுக்குரிய அளவு ஹீட்டில் இருக்கு. இதை இன்னும் கூல் டவுன் ஆக்கினா இன்ஜின் வந்து உரமாக சூடு குறைஞ்சிடும். என்னது நம்மளோட இன்ஜினுக்கு தேவையான 25% வெப்பநிலைனா இன்ஜின் இருக்கு. இந்த அந்த ரேடியேட்டருக்குள்ள தண்ணி அனுப்பணுமா? இது கேட்டால் இல்லை. அப்போ அந்த தண்ணியில் எங்கே இருக்குன்னு அந்த ரேடியேட்டருக்குன்னு டேங்க் ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும். அந்த ரேடியேட்டர் டேங்குள்ளே என்ன செய்யும்? தண்ணி அவ்வளோமா அப்படி எரிக்கும். கூல் டவுன் ஆகி தண்ணியெல்லாம் கூலான தண்ணியாகுள்ளே எரிக்கும். இன்ஜின் சூடானா மட்டும் தான் என்ன செய்யும்? அந்த தண்ணி வந்து ஓடத்தணும். அப்போ இந்த கூலை இன்னும் கூட்டுறதுக்காக இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுப்பான்? ஒரு ஃபேன் வச்சிருப்பான். வழங்குதா? இப்போ வானம் ஓடக்கூடாது காத்திருக்கணும். ஓடி போன அதை நாம் நிப்பாட்டினாலுமே என்ன மெஞ்சும் கூலானுமா இல்லையா? அப்போ அதுக்காக என்ன செஞ்சுப்பான்? முன்னுக்கு எக்ஸ்ட்ரா காற்று எழுது கொடுக்கணும். அதுக்காக முன்னுக்கு ஒரு ஃபேனுமே நெஞ்சிப்பான் வச்சிருப்பான். வழங்கிட்டா? ரைட். அப்போ உங்கள்கிட்ட கேட்டிக்கு என்ஜினை எப்படி குளித்தலாம்ங்கிற கேள்வி அங்கே கேட்டிக்கு. அப்போ 2 வகையில் குளித்தலாம். ஒன்று எப்படி? திரவ குளித்தல். அடுத்து என்ன? வலி குளித்தல். அவ்வளவுங்க. வலி குளித்தல் திரவ குளித்தல். ஓகே ரைட். அடுத்த கேள்வியை பாருங்கள். என்ஜின் ஒன்றின் முறையான குளித்தல் மேற்கொள்ளப்படாத ஏற்படும் விளைவுகள் 2 குறிப்பிடுக. என்ஜினை ஒழுங்காக முறையாக நாம் குளித்தலாட்டி வார பிரச்சனை என்னன்னு சொல்லி 2 சொல்லட்டாம். சரி கேட்டி உங்களுக்கு தெரியும். என்ஜின் வந்து நார்மலாக ஹீட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த 30% நீங்கள் ஒழுங்காக கூலன் என்ன செய்யலாம்? இந்த குளிர்த்தி வழியாகலாட்டி என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா என்ஜின் வெப்பநிலை வந்து நார்மலை விட அசாதாரணமாக என்ன செய்யும்? அப்நார்மலாக அதிகரிக்கும். கடுமையாக இன்ஜின் ஹீட் ஆகிட்டோம்னா இன்ஜின் ஃபங்க்ஷன் நிற்கும். தெரியும் தானே? ஒரு வெப்ப சக்தி பிறப்பிக்கப்படக்கூடாது. ஹீட் ஆகும். உங்களுக்கு தெரியும். ஹீட்டை வந்து ஒழுங்காக முறையாக அகற்றலாட்டி ஹீட்டை வந்து ஒழுங்காக முறையாக அகற்றலாட்டி என்ன நடக்கும்? அந்த ஹீட் வந்து ஓவராக ஹீட் ஆகும். ஹீட்டால் வெப்பம் இழக்கப்படும். சரி, ஹீட்டால் சக்தி இழக்கப்படும். விளங்குதா? அப்போ ஹீட்டால் சக்தி இழக்கப்படும் என்ன நடக்கும்? சக்தி அவ்வளோ நமக்கு லொஸ்ட் ஆகிடும். நம்மளோட வேலை என்ன செய்யாது? நடக்காது. விளங்கிட்டா? அப்போ என்ஜின் ஹீட் வந்து அப்நார்மல் அதிகரிக்கும். அதே டைமில் என்ஜினுக்குள்ளே இருக்கிற சின்ன உலோக துணை உறுப்புகள் என்ன செய்யும்? பழுதடையும். சரியானே? பழுதடை. சரியா காணும். ரைட். அப்போ எழுதுங்க. ரைட். எழுதுங்க. என்ஜின் வெப்பநிலை அசாதாரணமாக அதிகரிக்கும். என்ஜின் வெப்பநிலை அசாதாரணமாக அதிகரிக்கும். அடுத்தது என்ஜினுள் காணப்படும் மெல்லிய உலோக துணை உறுப்புகள். அடுத்தது அழுதுங்க. முதலாவது முடிஞ்சானே. அடுத்தது என்ஜினில் காணப்படும் மெல்லிய உலோக துணை உறுப்புகள். என்ஜினில் காணப்படும் மெல்லிய உலோக துணை உறுப்புகள் அதிக வெப்பத்தை ஈடுகொடுக்க முடியாமல் பழுதடையும். சரியானே? பழுதடையும். ரைட். 2வது கேள்வியை பார்க்கலாம். 2வதுல முதலாவது கேள்வியை பார்க்கலாம். என்ன? வலியை பயன்படுத்திய குளித்தலுள்ள அனுகூலங்களை குறிப்பிட்டு இக்குளித்தல் முறை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களை விவரிக்க சொல்லி. அப்போ காற்று பயன்படுத்தி குளிக்கிறதுனால வார நன்மை என்னென்று சொல்லட்டாம். அதோட சேர்த்து அதை பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தையும் என்ன செய்யட்டாம்? சொல்லட்டாம். ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக லேசான குளித்தல் முறை என்ன? காற்றை பயன்படுத்தி குளித்துறது. சரியானே? ரைட். அப்போ இதே டைமில் சின்ன என்ஜின்களுக்கெல்லாம் நம்ம நீர் பயன்படுத்தி குளித்துவோமா? அதாவது இந்த திரவத்தை பயன்படுத்தி குளித்துவோமா? இல்லை. சின்ன என்ஜின்களுக்கெல்லாம் என்ன இருக்கும்? வலி குளித்து தான் இருக்கும். இப்போ நோமலாக நம்ம பழைய மோட்டர் பைக்கில் சின்ன மோட்டர் பைக்கில் எடுத்து பார்த்தோம்னா மோட்டர் பைக்கில் என்ன இருக்கும்? வலி குளித்து தான் இருக்கும்.
விளங்கிட்டா? அப்போ சாதாரண ஆக லேசான வழிக்குளித்தல் முறை வந்து என்ன வழிக்குளித்தல்? நம்மட இந்த குளித்தல் முறை என்ன? வழிக்குளித்தல். அதே டைமில் ரைட் ஆக லேசான இந்த வழிக்குளித்த முறை ஆக லேசானது மீது இந்த வழிக்குளித்த முறை தான். அதே டைமில் என்ஜினு ரைட் சின்ன என்ஜின்களுக்கு ஆக சூட்டபுளான குளித்தல் முறை மீது இந்த வழிக்குளித்தல் முறை தான். விளங்கிட்டா? ரைட். அப்போ எழுதுங்க, எளிய முறை குளித்தலாகும். எளிய முறை குளித்தலாகும். எளிய முறை குளிர்த்தலாகும். எளிய முறை குளிர்த்தலாகும். அடுத்தது சிறிய என்ஜின்களுக்கு வளிக்குளிர்த்தல் பயன்படுத்தப்படும். சிறிய என்ஜின்களுக்கு வளிக்குளிர்த்தல் பயன்படுத்தப்படும். ரைட், பயன்படுத்தப்படும். அப்போ நன்மை பார்த்தோம். என்ன சின்ன என்ஜின்களுக்கு பயன்படுத்தலாம். அப்போ உதாரணமாக ஒரு புல் வெட்டுற மிஷின் எடுப்போம். அந்த இன்ஜின் கொண்டு ரேடியேட்டர் வைக்கலாமா? நாம இல்லை, வளிக்குளித்து தான் பயன்படுத்தணும். விளங்குதா? ரைட். அடுத்தது சிறிய என்ஜின்களுக்கு என்ன செய்யப்படும்? இது பயன்படுத்தப்படும். அடுத்தது பயன்படுத்துகிற லேஸ் என்ன? இந்த வளிக்குளித்தல். தேவையில்லாத சாமான் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ரேடியேட்டர் அது இதுன்னு சொல்லி செலவெல்லாம் இருக்காது. நல்ல விலை குறைஞ்ச சாமான். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இதில் இருக்கிற பிரதிகூலம் என்ன தெரியுமா? ஒரு பிஸ்டனுக்கு இதை வச்சு சமாளிக்கலாம். ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்டன் வந்துச்சுட்டா 2 பிஸ்டன் 4 பிஸ்டனுக்கு வளிக்குளித்தல் வச்சுக்கி இந்த சரிப்பட்டு வருமா? இல்லை. ஏன்? வெடிப்பு கூட நடக்க போகுது. ஸோ ஹீட் ஓவராக ப்ரொடியூஸ் ஆக போகுது. அந்த ஹீட்டை ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிறத என்ன செய்யலாம்? வளி மூலம் டக்குன்னு குளித்து இயலாது. அதுக்காக என்ன செய்யப்படும்? திரவ குளித்தல் தான் தேவைப்படும். அடுத்தது இப்போ ரேசிங் கார் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகக்கூடிய வாகனங்கள், கூட வலுவை பிறப்பிக்கக்கூடிய வாகனங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன செய்யணும்? அதில் கூட அடிப்பு நடந்திருக்கும். அப்போ கூட அடிப்பு நடக்குன்னா கடும் ஃபாஸ்ட்டாக அதை குளிர்த்த வேண்டிய தேவையும் வரும். அப்போ கடும் ஃபாஸ்ட்டாக குளிர்த்த வேண்டிய தேவை வர்றதுக்கு இது செட் ஆகுமா? நமக்கு வளிக்குளித்தல் செட் ஆகாது. அப்போ அது ஆனால் என்ன? பிரதிகூலம். அப்போ எழுதலாம் பிரதிகூலம் என்ன? பிரதிகூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட உருளைகள் கொண்ட என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட உருளைகள் கொண்ட என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஒன்று. ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட உருளைகள் கொண்ட என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஒன்று. ரைட். அது கீழே எழுதுங்க. திரும்ப ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன? விரைவான குளிர்த்தல் அவசியமான. விரைவான குளிர்த்தல் அவசியமான. விரைவான குளிர்த்தல் அவசியமான என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. என்ஜின்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஓகேயா? ரைட். இப்போ என்ன செய்யலாம்? அடுத்த கேள்வியை பார்க்கலாம். காற்று குளிர்த்தலின் போது காற்றினை என்ஜினுக்கு செலுத்தும் முறைகள் இரண்டினை தருக. காற்று குளிர்த்தலின் போது காற்றினை என்ஜினுக்கு செலுத்துகிற முறைகளை தரட்டும். அப்போ உங்களுக்கு தெரியும், காற்று குளிர்த்தலில் இயற்கையான சுற்றோட்டத்தில் என்ன செய்யலாம்? காற்றை என்ஜினில் பட வைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஃபேனை பயன்படுத்தி காற்றை வலிஞ்சி, அதாவது என்ன வலிந்துன்ற கருத்துன்னு இழுத்து ஒரு இடத்துல இன்னொன்று எடுத்து கொடுக்குறேன் அர்த்தம். அப்போ காற்றை ஃபேனை பயன்படுத்தி இழுத்து என்ன செய்யலாம்? காற்றை பட வைக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஸ்கூட்டி இடிக்கிற மாதிரி. ஸ்கூட்டியில் சைடில் ஃபேன் இருக்கும், உங்களுக்கு தெரியும் கீழே. ரைட். அடுத்தது, வெப்ப இறை தேர்மோ சைஃபனை வச்சு என்ன செய்யலாம்? காற்றை பயன்படுத்தலாம். வழங்கிட்டா? ரைட். அப்போ எழுதுங்க என்னண்டு? வளியின் இயற்கையான சுற்றோட்டத்தின் மூலமாக
இயற்கையான சுற்றோட்டத்தின் மூலமாக ரைட் குளிர்த்தல் 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 ரைட் ரெண்டாவது வலிந்த வழிப்பாய்ச்சல் மூலமாக குளிர்த்தல் வலிந்த வழிப்பாய்ச்சல் மூலமாக குளிர்த்தல் ரைட் அப்போ நம்ம தெரியும் என்ஜின் குளித்தலில் வந்து என்ஜினுக்கு என்ன செய்யறல ரைட் என்ஜின் குளித்தலில் என்ஜினுக்கு ரெண்டு வகையான காற்று குளித்தல்கள் இருக்கு ஒன்று காற்று இயற்கையாக பட வைக்கிறது இன்ஜினில் ரெண்டாவது காற்று என்ன செய்கிற ஃபேனை போட்டு வலிந்து கொடுக்குறது இது ரெண்டுமே இருக்கு ரைட் அது ரெண்டையும் வெளியிட்டோம் இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க அப்போ அடுத்த கேள்வி என்ன என்ஜின் ஒன்றை அமுக்க ஊட்டல் நீர் குளித்தலில் என்ஜின் ஒன்றை அமுக்க ஊட்டல் நீர்க்குளித்தலின் மூலம் வெப்பமகற்றும் தொழிற்பாட்டில் பங்கு பற்றும் கூறுகள் நான்கினை குறிப்பிட்டு ரைட் நீர் செல்லும் ஒழுங்கான பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் காட்டுக அப்போ நீர் செல்லும் ஒழுங்கான பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் என்ன செய்யட்டாம் காட்டுட்டாம் முதலாவது நம்முட என்ன அமுக்க மூலமாக குளித்த கொட்டால என்ன காற்றை பம்ப் பண்ணி அமுக்க மூலமாக குளித்த போகிறோம் ரைட் குளித்த கொட்டால கேள்வியாக தானே கேள்வி என்ன கேட்டிருக்கி கேள்வியை பாருங்கள் என்ஜின் ஒன்றை அமுக்க ஊட்டல் நீர் குளித்தலின் மூலம் வெப்பமாக்கும் சரியானே அமுக்க மூலம் வெப்பம் அகற்றும் தொழிற்பாட்டில் பங்கு பற்றும் கூறுகள் நான்கினை குறிப்பிட்டு அதனை பாய்ச்சல் கோட்டு படத்தை தரட்டாம் அப்போ வெப்பம் அகற்றும் செயற்பாட்டில் பங்கு பெற கூறுகளை சொல்லி கேட்டு அதில் பாய்ச்சல் கோட்டு படத்தை தர சொல்லி ரைட் அப்போ முதலாவது எழுதுங்க என்னென்னு கேட்டீங்கன்னா வெப்ப இறை தெர்மோசைஃபன் சரியா வெப்ப இறை நல்லா பார்க்கணும் வெப்ப இறை குளித்தல்ல பம்ப் பயன்படுத்த வரல என்ஜினில் அந்த தண்ணியை சுற்றி ஓடணுமா இல்லையா அந்த தண்ணி சுற்றி ஓடணுங்கிறதுக்காக என்ஜினில் ஒரு பம்ப் இருக்கும் என்ஜினில் பெல்ட்டில் அமைக்கும் தானே அந்த பெல்ட்டெல்லாம் கொண்டு போய் பெல்ட் அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் ஆகிற அதே சக்தியில் சுற்றுறாம நினைஞ்சிப்பான் அந்த பெல்ட்டை கொண்டு போய் நடுவில் ஒரு பாயிண்டில் என்ன நினைஞ்சிப்பான் அந்த பம்பில் கனெக்ட் பண்ணிப்பான் அப்போ அந்த பம்ப் என்ன செய்யும்டா முன்னிக்கிற அந்த துண்டு பெல்ட்டில் சுற்றக்கூடாது அதை கப்பி அதோட கனெக்ட் பண்ண படிக்கிற உள்ளிக்கிற பம்பு என்ன செய்யும் சுற்றி நான் உள்ளிக்கிற என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி ஓடி இருக்கும் விளையிட்டா ஆனால் வெப்ப இறை குளித்தல வந்து நீர் பம்பி காணப்படல அப்போ எப்படி தண்ணி ஓடும்னா சுயாதீனமாக ஓடும் எப்படி வெப்பம் கூடிய இடத்துக்கு குறைஞ்சது தண்ணி வரும் விளங்குதா அப்போ இன்னொரு பக்கம் காற்று படக்கூடாது கூழரிக்க போகுது அப்போ அந்த கூழாகிற இடத்துக்கு என்ன செய்யும் திரும்பி கூழாகிற தண்ணி சூடாகிற இடத்துல நோக்கி வரப்போகுது அப்போ சுயாதீனம் ஒரு ஓட்டம் ஒன்று நடக்குமா இல்லையா உள்ளும் ரைட் அந்த ஓட்டம் உங்களுக்கு நடக்கும் அப்போ வெப்ப இறைக்கு எழுதுங்க வெப்ப இறை குளித்தலில் நீர் பம்பி காணப்படுவதில்லை மேலும் நீர் பாய்ச்சலானது நான் முன்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன ஒரு சொல்லொன்றி சூடானது நோக்கி கூடானது வாரது அதுக்கு பேர் ஒன்றி என்ன மேற்காவுகை படிச்சுப்பீங்க அப்போ மேலும் நீர் பாய்ச்சலானது நீரின் மேற்காவுகை ஓட்டத்தின் மூலம் நடைபெறுகின்றது. நீரின் மேற்காவுகை ஓட்டத்தின் மூலம்
நடைபெறுகின்றது. விளைண்டா? அப்போ அமுக்க மூலம் நீர் அமுக்க மூலம் ஃபங்க்ஷன் பண்ணுறது தானே. உங்களுக்கு கேள்வி கட்டியா குளித்துறது நீர் அமுக்க மூலம் டெஜனை கொண்டால அதில் ஃபேன் யூஸ் பண்ணி அமுக்கம் போட்டு நீங்கள் ப்ரெஷர் வண்டி தள்ளுறல்ல, நீரில் இருக்கிற அமுக்க குறைபாடு வெப்பம் கூறுறது குறையிறது, அதை வச்சு நீர் என்ன செய்யும் மேற்காவுக நடக்கும். அந்த மேற்காவுக மூலம் நடக்கிறதுக்கு பேர் என்ன? வெப்ப இறை குளித்தல். அந்த வெப்ப இறை குளித்தலில் பயன்படுத்தப்படுற பார்ட்ஸ்களை இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட்? அப்போ அந்த பார்ட்ஸில் மூலாவது பார்ட்ஸ் எழுதுங்க. நீர் செல்லும் வழிகளும் நான் உங்களுக்கு காட்டணும். முன்னே எங்கில்லை அந்த பள்ளம் மாதிரி இருக்கும், ஓட்ட ஓட்டமாக இருக்கும், நீர் செல்கிற வழி, அந்த வழியும் கஞ்சுகமும் அதுக்கு பேர். நீர் செல்லும் வழிகளும் நீங்கள் எழுதினதுக்கு கீழே மோலா நம்பர் நான் முன்னே வெப்ப இறை குளித்தல் என்ன சொன்னேங்க, அதில் இப்போ பார்ட்ஸு செல்கிறேன். கேள்வி கேட்டிக்கு பார்ட்ஸை தான் டிரெக்டாக சரியானே எழுதுங்க. நீர் செல்லும் வழிகளும் நீர் கஞ்சுகமும். நீர் செல்லும் வழிகளும் நீர் கஞ்சுகமும். ரைட். ரெண்டாவது என்ன இருக்கும்? ரேடியேட்டர் இருக்குங்களா? ரெண்டாவது ரேடியேட்டர் கதிர்த்தி. கதிர்த்தி. மூன்றாவது குளிர்த்தி விசிறி. குளிர்த்தி விசிறி. குளிர்த்தி விசிறி. ரைட். நாலாவது நெளிகுழாய். நாலாவது நெளிகுழாய். ரைட். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. இதில் இதில் என்ஜின் குளித்தல் மெதுவாக நிகழ்வதால், இதில் என்ஜின் குளித்தல் மெதுவாக நிகழ்வதால், இப்போ உலக என்ஜின் குளித்தல் நோமலாக நடக்கிற எப்படின்னு சொல்லி, இதில் என்ஜின் குளித்தல் மெதுவாக நிகழ்வதால் மேற்காவுக தானே, அது சூடாகி மெல்ல மெல்ல தானே நகரப்போகுது துணிக்கைகள். இப்போ இதில் என்ஜின் குளித்தல் மெதுவாக நிகழ்வதால் தற்காலத்தில் பாவனையில் இல்லை. தற்காலத்தில் பாவனையில் இல்லை. தற்காலத்தில் பாவனையில் இல்லை. தற்காலத்தில் பாவனையில் இல்லை. சரியா? ரைட். இப்போ இதுக்கான வரிப்படத்தை பாருங்க. ரைட். இதுக்கான வரிப்படத்தை பாருங்க. முதலாவது என்ஜின். சரியா? இப்போ முதலாவது என்ன? என்ஜின். என்ஜின். என்ஜினுக்குள்ள நீர் கஞ்சுகமும் என்ன நீர் செல்லும் வழிகளும். நீர் செல்லும் வழிகளும். சரியா? ஊட்டல்னு சொல்லி கொஞ்சம் பேர் குழம்பிங்க. அமுக ஊட்டல் கேஷன்டா என்னச்சுன்னா, இப்போ வளைச்சி இப்போ என்ஜினை சுற்றி ஓடுன்னு சொல்லி வைப்போமே. இப்போ என்ஜினை சுற்றி ஓடுது தண்ணி. அப்போ ஓடுற தண்ணி உங்களுக்கு தெரியும் ஹீட் ஆனிச்சுன்னா துணிக்கின எஞ்சிக்கும் விரிஞ்சிரிக்கும். அப்போ இடத்த ப்ரெஷர் வேறு அமுக்கம் வேறு, அங்கே கூலாகிற இடத்த துணிக்கு நெருங்கிருக்கும், அங்கே அமுக்கம் வேறு. ரைட்டா? அப்போ நெருக்க விரிஞ்சிக்கிற துணிக்கை நோக்கி கூலாகிற துணிக்கு என்ன செய்யும்? ஓடி வரும். அது செல்றேன்னு சொல்லி மேற்காவுன்னு செல்ற. அடுத்தவங்களுக்கு அமுக்கம் சொல்லிக்கான். இதை வச்சு நீங்கள் குழம்பு போடா பெட்ரோல் சிஸ்டத்தில் அடிச்சு வச்சு அமுக்க பம்பின்னா ப்ரெஷர் வச்சு தள்ளுறாண்டு கதை இல்லை. இது சொல்லிக்கிறது தெர்மோசைஃபன். இயற்கையாக மேற்காவுக மூலம் நடக்கிறத சொல்லி. அப்போ மேற்காவுக மூலம் நடக்கிறது வந்து மெதுவாக தான் துணிக்க நகரும். விளங்குதா? அப்போ ஒரு சைடில் எப்பயும் கூலாக எரிக்கும், இன்னொரு சைடில் சூடாக அரிக்கணுமா இல்லையா? அப்போ சூடாகிறது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. எப்படி? இன்ஜின் ஹீட்டில் ஆக போகுது. இன்ஜின் வெடிப்பு நடக்கிறதுனால ஹீட் ஆக போகுது. அப்போ சூடாக போகுது. எப்படி? கூலாகிறது தான் யார் இருக்கா? நாம் ஏற்கனவே படித்த ரேடியேட்டர் இருக்காரு. விளங்குதா? ரைட். இப்போ நாம் என்ன செய்வோம்? விஷயத்துக்கு என்டர் ஆகுவோம். இப்போ பாருங்கள். அப்போ என்ஜின் கஞ்சுகமும் நீர் செல்லும் வழிகளுங்கிற முதல் நம்முடைய ஏரியாவிலிருந்து
நல்லா பாருங்கள், என்ஜின் கஞ்சிகாவும் நீர் செல்லும் வழிகளும்ங்கிறது என்ஜினுக்குள்ளே இருக்கிற ஏரியா. ரைட். என்ஜினுக்கு முன்னுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபேன் இருக்கும். ரைட். அப்போ விசிறி. ரைட். விசிறி. அப்போ நீங்கள் என்ன எல்லாம் இப்படி இதோட கனெக்ட் பண்ணி காட்டணும். ரைட். அடுத்தது இந்த என்ஜின் நீர் கஞ்சுகத்திலிருந்து எங்கே இந்த தண்ணி போகும்னுச்சுன்னா வெப்ப நிறுத்திக்கு போகும். வெப்ப நிறுத்தி தெர்மோஸ்டாட்டுங்கிற உங்களுக்கு தெரியும், தெர்மோஸ்டாட் வேல்வ். அதான் என்ன செய்கிற, வெப்பம் கூட இருந்துச்சுன்னா ரேடியேட்டருக்கு அனுப்புகிறேன், வெப்பம் குறைய இருந்துச்சுன்னா என்னதுக்கு அனுப்புகிறேன், திரும்பி நம்ம அந்த ரீஸ்டோர் டேங்குக்கு அனுப்புகிறேன். சரியா? ரைட். அப்போ வெப்ப நிறுத்திக்கு என்ன செய்யும், போகும். வெப்ப நிறுத்தி வேல்வ் தான் செலக்ட் பண்ண போகுது. எங்கே போகிறார் இவர், ரேடியேட்டருக்கு அனுப்ப போகுது. ரைட். இப்போ பாருங்கள் என்ன செய்கிறேன்னு, கதிர்த்திக்கு அனுப்புகிறேன். கதிர்த்தி. ரைட். கதிர்த்திக்கு போகுது. சரியா? ரைட். இப்போ பாருங்க, கதிர்த்திலிருந்து தண்ணி என்ன செய்யும், நல்லா பாரு, கதிர்த்திலிருந்து தண்ணி என்ன செய்யும், ஓவர் டேங்க் மேலதிக டேங்கின்னு வைப்போம். சிலனே மேலதிக தாங்கி இருக்கும், அந்த மேலதிக தாங்கிக்கு தண்ணி ஹீட் இல்லாட்டி என்ன செய்ய போகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலதிக தாங்கிக்கு போகுது. சரியா? அப்போ இதிலிருந்து மேலதிக தாங்கிக்கு என்ன செய்யும், தண்ணி போகும். அதே டைமில் கருத்திக்குள்ளே தண்ணி குறைஞ்சிட்டான்னு என்ன செய்ய போகுது, மேலதிக தாங்கி வைக்கிற தண்ணி கருத்திக்குள்ளே வரும். ரைட். அப்போ நீங்கள் இங்கே போகிறதையும் பார்த்தேன் காட்டணும், காட்டி போட்டு. இப்போ கருத்தில் அது திரும்பி எங்கே வரும் சொன்னா அமுக்க பம்பிக்கு வரும். சரியானே? அமுக்க பம்பி. இந்த அமுக்க பம்பிங்கிற இந்த ப்ரெஷர் பம்புக்கு வந்து ரைட், ப்ரெஷர் பம்பில் இருந்து திரும்பி எங்கே போகும், என்ஜினுக்குள்ளே போகும். சரியா? ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணால் ப்ரெஷர் பம்புக்கு வந்து என்ன செய்யும், என்ஜினுக்குள்ளே போகும். ரைட். அப்போ இதே டைமில் இந்த ப்ரெஷர் பம்பில் இருக்கிறது இன்னொரு ஆளுக்கும் போவார். அவர் யாருன்றீங்கன்னா வெப்ப சுருள். வெப்ப சுருள். என்ஜின் வந்து சூடான ஏரியாவில் மட்டும் ஓட போகிறது இல்லையே, ஹீட்டான ஏரியாவில், இந்த கூலான ஏரியாவில், ஐஸ் மாதிரி ஏரியாவில் போனால் தண்ணியை சூடாக்கணுமே. விளங்குதா? என்ஜினில் ஹீட் மட்டும் இல்லையே, என்ஜினில் ஹீட் உரமாக கூலாக இருந்துச்சுண்டா உங்களுக்கு தெரியும், மெட்டல் கூலாகிற சாமான். விளங்குதா? அதுக்காக வெப்ப சுருளும் யூஸ் பண்ணப்படும். அந்த வெப்ப சுருளிலேருந்து வர ஹீட்டாகிற தண்ணி எங்கே போகும், திரும்பி வெப்ப நிறுத்திக்கு போகும். என்ன உங்களுக்கு தெரியும், இன்ஜின் என்ன செய்யும், நார்மலாக வெப்ப சுருள் உள்ளுக்கு இன்ஜினுக்குள்ளேயும் அந்த ஹீட்டும் காணும். சில ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ ஐஸ் கட்டி அப்படி ஐஸ் பட்டிஞ்சி உடஞ்சிருக்கும், கண்ணாடிலாம் சேர்த்து தட்டுவான். டீசலே கல்லாக போயிருக்கும், டீசலுக்குள்ள நெருப்பு பிடிப்பான் தெரியுமா. எங்களை சைட்டு லடாக் சைட்டுக்கெல்லாம் போனீங்கன்றா டீசல் கல்லாக இருக்கும் டேங்கிக்குள்ளே. அப்போ அதுக்கு டீசலுக்கு நெருப்பு கொளுத்தி போட்டு டேங்கிக்குள்ளே பிடிக்கிற சூடாக்குறது. விளங்குதா? அப்படியான ஏரியாவில் போகக்கூடாது, மைனஸுக்கு போகக்கூடாது. என்ஜினில் எவ்வளோ சூடு ப்ரொடியூஸ் ஆனாலும் காட்டாது, சூடு ஒசராது. விளங்குதா? எப்படியும் கூலாக தானே போகுது. ஏன், கிளைமேட்டும் கூல், முன்னுக்கு அடிக்கிற காற்றும் கூல் போட்டால் என்ன செய்யும், கடுமையாக கூல் டவுன் ஆக பார்க்கும். அந்த டைமில் இன்ஜினை கதாதப்போ வச்சுக்கணுமா இல்லையா ஒரு ஆள். இன்ஜின் ஏற்கனவே சூடு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த சூடு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன காணா. ஏன், ஒயிலுங்கிற தன்மை உங்களுக்கு தெரியும், கொழுப்பு மாதிரி தன்மை. ஒயில் உரமாக கூலானா என்ன நடக்கும், கட்டியாகிற தன்மை கிட்ட போகும், கிரீஸ் மாதிரி ஆகும். அப்போ அதையும் சேர்த்து சூடாகி ஓட வைக்கணுமா இல்லையா. அதுக்காக தான் அந்த வெப்ப சுருளுங்கிற அதில் நேராக அறுவடத்தை யூஸ் பண்ணப்படுறார். விளங்கிட்டா? வெப்ப சுருள்னு இருந்தும் அவங்க பம்பிக்கு என்ன செய்யும், வரும். விளங்கிட்டா? இது இப்படி வராது, அம்புக்குறி மாறி வரும். தெர்மோஸ்டாட்லேருந்து வெப்ப சுருளுக்கு வந்து வெப்ப சுருள்லேருந்து ப்ரெஷர் பம்பிக்கு போகும். 4வது கேள்வியே பாருங்கள். 4வது கேள்வியும் 5ஆம் கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பாருங்கள், நீர்க்குளித்தல் தொகுதி ஒன்றின் முக்கிய கூறான வெப்ப நிறுத்தி வால்வின் தொழிற்பாட்டை சுருக்கமாக விவரிக்க. சரியானே? 5ஆம் கேள்வி படத்து காட்டப்பட்டுள்ள வெப்ப நிறுத்தி வால்வு தொழிற்படும் விதத்தை குறிப்பிடுங்க. ரெண்டும் வெப்ப நிறுத்தி வால்வை பற்றியும் கட்டி. ரைட். அப்போ இந்த வெப்ப நிறுத்தி வால்வோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி எழுதப்புறம் பாருங்கள். சில்ட்ரன் முதல் கேளுங்க. ரைட். என்ன நினைக்கின்னா, குளிர்ந்த நிலையிலிருந்த என்ஜினில் தொழிற்படும் போது சரியானே தொழிற்பாட்டு வெப்பநிலை வரைக்கும் அவ்வெப்பத்தை உறிஞ்சிய நீர் விளைந்தானே, தொழிற்பாட்டு வெப்பநிலை வரைக்கும் அந்த ஹீட்டோண்ட உறிஞ்சிக்குமா இல்லையா, அந்த தண்ணி
காற்றோட்டத்தின் மூலம், எப்படி நம்ம இந்த ரேடியேட்டர் மூலம் காற்றோட்டத்தின் மூலம் வெப்ப நிறுத்தி அடையும். சரியானே? வெப்ப நிறுத்தி அடையும். சரியானே? அடுத்தது வெப்ப நிறுத்தி அடையக்கூடால அதுக்குரிய குறித்த வேல்வ் என்ன செய்யாது, திறக்கப்படாது. ரைட்? திறக்கப்படாமல் பக்கவழி வேல்வின் ஊடாக என்ன செய்யும்னா மீண்டும் என்ஜினுக்குள்ளே போகும். சரியானே? மீண்டும் என்ஜினுக்குள்ளே செலுத்தப்படும். இப்போ இதுதான் மூலாவது விஷயம். ரைட்? அப்போ என்ன போயிட்டா வார ப்ரெஷர் வந்து தெர்மோஸ்டாட் மூடிக்கு போய், ரைட், வார அந்த தண்ணி வந்து தெர்மோஸ்டாட் மூடிக்கு அனுப்பப்படும். அனுப்பி வழி குளித்தலில் போகும். போனால் தெர்மோஸ்டாட் மூடியிலேருந்து திரும்பி என்ன செய்யப்படும் சொன்னா என்ஜினுக்கு ரிட்டர்ன் வரும். ரைட்? என்ஜினுக்கு ரிட்டர்ன் வரும். ரைட்? அடுத்தது மேலும் என்ஜின் தொழிற்பாட்டு வெப்பநிலையை அடைய கொட்டாது. ரைட்? அடைந்ததும் அவ்வழி ரைட் என்ன நடக்கும் சொன்னா அதே செல்சியஸில் மாறாமல் பேணிக்கொள்றதுக்காக ரைட் என்ன செய்யும்டா வெப்ப நிறுத்தில மூடியில் இருக்கிற மெழுகு இருக்கும்னா ஏற்கனவே படிப்பிச்சேன். அந்த மெழுகு என்ன செய்யும்டா உருகும். அந்த வெப்பநிலையில் இருக்கிற அந்த மெழுகு உருகி மெழுகுல என்ன செய்யும் விரிவடை இல்லைந்தானே, மெழுகு விரிவடைந்து ஊசியின் செல்ற மேலே இருக்கிற பிளங்கர், ரைட், அந்த பிளங்கர் மேலெழும். அந்த பிளங்கர் மேலெழுந்துச்சுன்னு செய்யுன்னா வெப்ப நிறுத்தி வேல்வு திறக்கப்பட்டு மேலதிக வெப்பத்தை பெற்ற நீர் என்ன செய்யும் கருத்தில மேல் தாங்கிக்கு வழங்கப்படும். இல்லைங்கடா? கருத்தில் மேல் தாங்கி நான் ரேடியேட்டர் மேலிக்கிற அந்த துண்டுக்கும் வழங்கப்படும். இல்லைங்கடா? இவ்வளோ அந்த மூடியில் ஷோர்ட்டான ஃபங்க்ஷன். ரைட்? அப்போ முதல்ல அதை என்ன செய் எழுது, முதல்ல அதை எழுதி சொல்கிறேன். குளிர்நிலையில் இருந்த என்ஜின், குளிர்நிலையில் இருந்த என்ஜின், குளிர்நிலையில் இருந்த என்ஜின், குளிர்நிலையில் இருந்த என்ஜின் தொழிற்படும் போது, குளிர்நிலையில் இருந்த என்ஜின் தொழிற்படும் போது தொழிற்பாட்டு வெப்பநிலையை அடையும் வரைக்கும், தொழிற்பாட்டு வெப்பநிலையை அடையும் வரைக்கும், தொழிற்பாட்டு வெப்பநிலை அடையும் வரைக்கும் அவ்வெப்பத்தை உறிஞ்சிய நீர், தொழிற்பாட்டு வெப்பநிலை அடையும் வரைக்கும் அவ்வெப்பத்தை உறிஞ்சிய நீர், அவ்வெப்பத்தை உறிஞ்சிய நீர் காற்றோட்டத்தின் மூலம், காற்றோட்டத்தின் மூலம், காற்றோட்டத்தின் மூலம் வெப்ப நிறுத்தியை அடையும் போது, வெப்ப நிறுத்தியை அடையும் போது, காற்றோட்டத்தின் மூலம் வெப்ப நிறுத்தியை அடையும் போது குறித்த வேல்வு திறக்கப்படாமையினால், குறித்த வேல்வு திறக்கப்படாமையினால், அந்த வேல்வு முன்னுக்கு படம் வரும், அந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. குறித்த வேல்வு திறக்கப்படாயினால் பக்கவழி வேல்வினூடாக, பக்கவழி வேல்வினூடாக, பக்கவழி வேல்வினூடாக மீண்டும் என்ஜினுக்குள் செலுத்தப்படும், மீண்டும் என்ஜினுக்குள் செலுத்தப்படும், மீண்டும் என்ஜினுக்குள் செலுத்தப்படும். ரைட்? அடுத்து எழுதுங்க, அடுத்த பந்தி எழுதுங்க. மேலும் என்ஜின் தொழிற்பாட்டிற்கு, மேலும் என்ஜின் தொழிற்பாட்டிற்கு, மேலும் என்ஜின் தொழிற்பாட்டிற்கு என்ஜின் தொழிற்பாட்டு வெப்பநிலை என்று மாற்றுங்களா, என்ஜின் மேலும் என்ஜின் தொழிற்பாட்டு வெப்பநிலை அடைந்ததும், மேலும் என்ஜின் தொழிற்பாட்டு வெப்பநிலையை அடைந்ததும், மேலும் என்ஜின் தொழிற்பாட்டு வெப்பநிலை அடைந்ததும் அவ்வுத்தம வெப்பநிலையை மாறாது பேணிக்கொள்வதற்காக, அவ்வுத்தம வெப்பநிலையை மாறாது பேணிக்கொள்வதற்காக, அவ்வுத்தம வெப்பநிலையை மாறாது பேணிக்கொள்வதற்காக வெப்ப நிறுத்தியில் உள்ள மெழுகு விரிவடைந்து, வெப்ப நிறுத்தியில் உள்ள மெழுகு விரிவடைந்து, வெப்ப நிறுத்தியில் உள்ள மெழுகு விரிவடைந்து ஊசி,
ஊசி. பிளங்கர்ன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில், பிளங்கர். பிளங்கர் ஊசி, பிளங்கர். மேல் எழுவதன் மூலம், பிளங்கர் மேல் எழுவதன் மூலம் வெப்ப நிறுத்தி வேல்வு திறக்கப்பட்டு, வெப்ப நிறுத்தி வேல்வு திறக்கப்பட்டு மேலதிக வெப்பத்தை பெற்ற நீர், மேலதிக வெப்பத்தை பெற்ற நீர் கதிர்த்தியின் மேல் தாங்கிக்கு வழங்கப்படும். வெப்பத்தை பெற்ற நீர் கதிர்த்தியின் மேல் தாங்கிக்கு வழங்கப்படும். வழங்குதா? அப்போ கதிர்த்தின் மேல் தாங்கி இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அது கூல் டவுன் ஆகும். அங்கே அர்த்தம் கதிர்த்தியின் மேல் தாங்கிக்கு வழங்கப்படும். ரைட், கதிர்த்தியின் மேல் தாங்கிக்கு வழங்கப்படும். ரைட், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரைட், உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரைட், அதே டைமில் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.